வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, அப்ரூவர் ஆகும் செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஆபத்து, அடுத்த குறி உதயநிதி ஸ்டாலின். என்னப்பா சொல்ற? நேத்தா எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆரே வெளியாகி விட்டதுங்களே. அதுல செந்தில் பாலாஜி தான் A1 குற்றவாளியாம. இப்ப செந்தில் பாலாஜியுடைய நினைவெல்லாம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறையானது செந்தில் பாலாஜி மீது சிம்பிளா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தொடக்கத்தில் உங்களுக்கு புரியணும் என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்றேன். டாஸ்மாக் நிறுவனத்தில் இருந்து பாட்டில்களை கொண்டு போய் சில்லறை விற்பனை கடைகளுக்கு கொடுக்கணும். இப்படி கடைகளுக்கு கொடுக்கின்ற இந்த போக்குவரத்து விஷயத்துல மட்டுமே செந்தில் பாலாஜி 100 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டிருக்காரு அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறையானது குற்றச்சாட்டு வைக்குது. ஏதோ தமிழ்நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து துறையில 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு இல்லை. கொங்கு மண்டலத்துல மட்டுமே பாட்டில்களை கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கின்ற விஷயத்துல 100 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டிருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப செந்தில் பாலாஜினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஏண்டா 100 கோடி ரூபாய் ஆட்டைய போட்டிருக்கேன் அப்படின்னு கரெக்டா சொல்றீங்க. ஆனால் நான் மட்டுமா அந்த 100 கோடி ரூபாயை எடுத்துக்கிட்டேன், யாருக்குமே பங்கு கொடுக்கவே இல்லையா? இப்ப வைக்கிறேன்டா வேட்டு, யார் யாரெல்லாம் என்கிட்ட இருந்த பணத்தை பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இப்ப சொல்றேன்டா அப்படின்னு முடிவெடுத்திருக்கின்றார் நம்ம செந்தில் பாலாஜி. சரி, இந்த வழக்கு தொடர்பாக என்னென்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஏன் இந்த வழக்கு வந்தது, என்ன முறைகேடு, யாருக்கெல்லாம் தொடர்பு, அப்புறம் 45 இடங்கள்ல சோதனை செஞ்சாங்கல்ல, அந்த சோதனையில என்ன சிக்கிச்சு, எஃப்ஐஆர்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்ரூவரா ஆவாரா இல்லையா, இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம விரிவா பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல ஏன் செந்தில் பாலாஜி மீது வழக்கு? உங்க எல்லாருக்கும் தெரியும், அதிமுக ஆட்சி மற்றும் திமுக ஆட்சி. செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது டாஸ்மாக் மீது ஒரு 43 புகார்கள் வருகிறது. இத லஞ்ச ஒழிப்புத்துறையானது விசாரித்திருக்க வேண்டும். ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறையானது டாஸ்மாக் விஷயத்துல புகார் வந்த பிறகு விசாரிக்கவே இல்லை. அப்படியே கிணத்துல கல்ல போட்ட மாதிரி அமைதியா இருந்துட்டாங்க. ஆனா இந்த வழக்கை அடிப்படையா வச்சு அமலாக்கத்துறையானது விசாரணைக்குள்ள வருது. டாஸ்மாக் நிறுவனத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறது என்று ஆதாரத்துடன் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் செந்தில் பாலாஜி, அப்புறம் டாஸ்மாக் எம்டியா இருந்த விசாகன் IAS அவருடைய இடம், அப்புறம் செந்தில் பாலாஜியுடைய நண்பர் ரிதீஷ், கார்த்திக், அப்புறம் செந்தில் பாலாஜியுடைய PA பாஸ்கர், அப்புறம் டாஸ்மாக் நிறுவனத்துடைய முதன்மை அலுவலர்கள் 2 பேரு, இப்படி எல்லாருடைய இடங்கள்லயும் ஏற்கனவே ஈடி அதிரடியா ரைடு நடந்துச்சு. அந்த ரைட்ல ஏகப்பட்ட ஆவணங்களை அள்ளிட்டு போனாங்க. ஆனா கடந்த காலத்துல திமுக ஆட்சி இருந்ததுனால எவ்வளவு கோடிகளை கொட்ட முடியுமோ அவ்வளவு கோடிகளை கொட்டி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்குக்கு தடை வாங்கிட்டாங்க. ஆனால் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறையானது நம்ம அமலாக்கத்துறை இடத்துல பெற்று இப்போ மீண்டும் அந்த வழக்குல ஒரு 45க்கு மேற்பட்ட இடங்கள்ல போய் அதிரடியாக சோதனை செய்கின்றார்கள். அப்படி சோதனை செய்கின்ற பொழுதுதான் என்ன முறைகேடு ஏற்பட்டிருக்குது என்ற விஷயத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையானது தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்போ முறைகேடுடைய விஷயத்தை ஒவ்வொன்றா பார்க்கலாமா? செந்தில் பாலாஜியுடைய நண்பர் ரிதீஷ், அவரு என்னென்ன வேலையை கவனிச்சார் தெரியுமா? 3 வேலைகளை ரிதீஷ் அவர்கள் பார்த்திருக்கின்றார். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு பாட்டில் கொள்முதல் பண்றது தான் தரமான வேலை. ஏன்னா எந்த நிறுவனத்திடமிருந்து பாட்டிலை கொள்முதல் பண்ணணும் என்பது ரிதீஷ் அவர்கள் தான் முடிவு பண்ணுவார். அதிகாரிகளை மாற்ற வேண்டுமா, ரிதீஷ் அவர்கள் தான் முடிவு பண்ணுவார். அதிகாரிகளை நியமிப்பதா ரிதீஷ் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்வார். இப்படி ஆல் இன் ஆலாக ரிதீஷ் அவர்கள் இருந்திருக்கின்றார். 2வது செந்தில் பாலாஜியுடைய இன்னொரு நண்பர் கார்த்திக், இவர் தான் கரூர் கேங்க் வச்சு நடத்துவர். இவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? கரூர் மாவட்டம் முழுவதும் பார்களை நம்ம கார்த்திக் அவர் தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். எப்படிப்பா ஒரே ஆள் கொங்கு மாவட்டம் முழுவதுமே பார்களை வச்சு நடத்தினாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, முதல்ல இந்த பார் டெண்டர் எடுப்பதே ஒரு கலை. வேற ஒருத்தர் பேர்ல டிடி எடுப்பாங்க. அதாவது டிடி எடுத்தது வேற ஒருத்தர் பேர்ல, பிறகு கார்த்திக் தான் டெண்டர் எடுப்பாரு. ஆனா அந்த பார் அவர் நடத்த மாட்டாரு, இன்னொரு நபருக்கு வித்து விடுவார். மொத்தத்துல நம்ம கரூர் முழுவதும் போய் பார்த்தோம்னா கார்த்திக் அவர் தான் பார் நடத்துற மாதிரி இருக்கும். ஆனா
அவர் எடுத்த டெண்டரை இன்னொருத்தருக்கு கொடுத்துருப்பார். அப்போ கார்த்திக் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருமானம். பார குத்தகை கொடுத்துருக்காருல, அதன் மூலம் வருமானம் வருது. அதே மாதிரி பார்ல பொருட்கள் விற்கும் போது அதன் மூலமாகவும் வருமானம் வருது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த கார்த்திக் கரூர் கேங்கை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் பார்ட்டி ஃபண்டை கலெக்ஷன் பண்ணி இருக்கிறாரு. எந்த ஒரு பாரையும் விட்டு வைக்கவே இல்லையா. அது மட்டும் இல்ல, 2021 2025 வரைக்கும் டாஸ்மார்க்ல என்ன முறைகேடு நடந்திருக்குது என்று இப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையானது அலசி ஆராய்கிறது. ஏன்னா சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சகத்துல வந்து யாரோ அமைச்சரா இருந்தாங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷம் தான் இருந்தார். ஆனா முழுக்க செந்தில் பாலாஜி மட்டும்தான் குறி வைக்கிறாங்க. முத்துசாமி அவர்களை குறி வைக்கல. SS சிவசங்கர் இருந்தார் அமைச்சர், அவரை குறி வைக்கவில்லை. ஏன்னா மதுவிலக்கு துறையை அவங்களும் கவனிச்சாங்க இந்த 5 ஆண்டு காலத்துல. அப்போ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த முறைகேடுல தொடர்பு இருக்கும்ல. ஆனா லஞ்ச ஒழிப்புத்துறையானது கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த காலம் வரைக்கும் அமைச்சராக இருந்தாரோ அந்த காலம் வரைக்குமே வந்து இப்போ சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க, முறைகேடுகளை விசாரிக்கின்றார்கள். அதனால தான் செந்தில் பாலாஜி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா குறி வைக்கிறாங்க. இப்போ கரூர் கேங்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கலெக்ஷன் பண்ணிருக்குல்ல, அதுக்கு பிறகு இன்னும் சில முறைகேடுகள் செஞ்சிருக்காங்க. எப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்நாடு முழுவதும் 3720 பார்கள். இந்த 3720 பார்கள் வந்து 2021 2025 வரைக்கும் செயல்பட்டதா சொல்றாங்க. ஆனா டாஸ்மார்க் கடைகள்ல வந்து வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. ஆனா பார்ல இருந்து வருகின்ற வருமானமானது கவர்மெண்ட்டுக்கு பெருசா வரவே இல்லை. ஏயாயோ 3720 பார் இருக்குது, வருமானம் ஏன் வரல அப்படின்னு கேட்கும்போது 284 பார் வந்து மூடிட்டுங்க அப்படின்னாங்க. அதனால தான் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி மூடிட்டாங்க, அதனால வருமானம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறை விட்டு இல்ல, களத்துல இறங்கி உண்மையாகவே 284 பார் மூடிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதான் கிடையாது. அது லைசன்ஸ் இல்லாம தங்கு தடையின்றி சூப்பரா செயல்பட்டு இருக்குது. அப்போ 284 பார் நம்ம அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டாமையே வந்து அழகா அதுல ஒரு சம்பாரிச்சு ஆட்டையா போட்டிருக்கிறாங்கோ. அதே மாதிரி பார்ல பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க் நிறுவனத்திடம் இருந்து ஒட்டுமொத்த பாட்டிலையும் கொள்முதல் பண்ணி வச்சுக்கின்னு ராப்பகலா சரக்கு வித்துக்கிறாங்க. அதுல வேற ஊழல். அது மட்டும் கிடையாது, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய். அதாவது ஏதோ ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. பாட்டிலுடைய விலையை பொறுத்து ஒரு பாட்டிலுக்கு 500 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்களாம். குறிப்பா இந்தியன் சரக்கா இருந்தா 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் அதிகமான விலை வச்சு வித்துருக்காங்க. பாரின் சரக்கா இருந்தா ஒரு பாட்டில் மேல 500 ரூபாய் வச்சு வித்துருக்காங்க. அதன் மூலமாகவும் காசு பார்த்திருக்காங்க. மொத்தத்துல யாருக்கு டாஸ்மார்க் நிறுவனத்திலிருந்து பாட்டில கொண்டு போய் கடைகளுக்கு கொடுக்கறது, அந்த போக்குவரத்து விஷயங்களை யாரெல்லாம் டெண்டர் பெறுகின்றார்களோ அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட், அதிகாரிகள் டிரான்ஸ்பர் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட், அதிகாரிகளை நியமிப்பதற்காக ஒரு அமௌண்ட், காலி பாட்டில கொள்முதல் பண்றதுல ஒரு அமௌண்ட். இந்த காலி பாட்டில கொள்முதல் பண்றதுல 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு, காலி பாட்டில சரியான விலைக்கு கொள்முதல் பண்ணல, அதன் மூலமாக அரசு அதிகாரிகள் ஆட்டைய போட்டிருக்காங்க. எங்கயா காலி பாட்டில சரியான விலைக்கு கொள்முதல் பண்ணலையா நீங்க? ஆனா நீங்க குறைந்த விலைக்கு கொள்முதல் பண்ணிட்டு அதிக விலைக்கு வாங்கின மாதிரி கணக்கு எழுதிருக்கீங்களே, எங்கயா பணம் கேட்டா கரூர் கம்பெனி தாங்க வாங்கினாங்க, பார்ட்டி ஃபண்டு மினிஸ்டர் ஃபண்டு அப்படின்னு அதிகாரிகள் காலி பாட்டில் கொள்முதல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கரூர் கேங்க தான் கை காட்டுறாங்களாம். சரி, அதிகாரிகள் உண்மையாகவே வந்து குறைவான விலைக்கு தான் வாங்கினாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. நம்ம மது தொழிற்சாலை இருக்குல்ல, அந்த தொழிற்சாலைக்கு அதிகமான விலைக்கு வித்துருக்காங்க. இப்படி அதிகமான விலைக்கு வித்துட்டு கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காட்டும் போது மட்டும் குறைவான விலை காட்டியிருக்காங்க. அப்போ அந்த பாட்டில கொள்முதல் பண்ண தொழிற்சாலை கிட்ட போய் விசாரிக்கின்ற போது, ஏங்க காலி பாட்டில் வந்து 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு பாட்டில் நாங்க, ஆனா அவங்க உங்ககிட்ட எவ்வளவு கணக்கு காட்டுறாங்க தெரியல, நாங்க 15 ரூபாய்க்கு தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு தோராயமான விலையை சொல்றாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அந்த 5 ரூபாயை கணக்கு காட்டாம 10 ரூபாய் மட்டுமே கணக்கு காட்டுறது. அப்ப அந்த 5 ரூபாய் டாஸ்மார்க் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் சுருட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, கரூர் கேங்குக்கு தான் கொடுத்தோம், ஒட்டுமொத்தமா கலெக்ஷன் பண்றது கரூர் கேங்குக்கு தான் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாமே வந்து கரூர் கேங்கையே கை காட்டுறாங்களாம். இடி 1000 கோடி அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா நேத்து லஞ்ச ஒழிப்புத்துறையானது 45 இடங்கள்ல அதிரடியா சோதனை செய்துவிட்டு எங்கிருந்து ஊட்டியிலிருந்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரைக்கும் 45 இடங்கள்ல அதிரடியா சோதனை செஞ்சுட்டு ஏங்க எத்தனை ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்குது என்பதை பற்றி விசாரணையுடைய முடிவுல தான் தெரியும். இப்போதான் விசாரணையானது தொடக்க கட்டத்தில் இருக்கிறது. செந்தில் பாலாஜி தான் A1 குற்றவாளி, 2வது குற்றவாளி டாஸ்மாக் எம்டியா இருந்த விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு FIR நேற்று ஃபுல்லா பதிந்திருக்கின்றார்கள். செந்தில் பாலாஜிக்கும் இந்த டாஸ்மாக் நடந்த முறைகேடுக்கும் என்ன தொடர்பு வந்து புட்டு வச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 2021 2025 வரைக்கும் 1 லட்சம் கோடிக்கு மேலாக கொள்ளை போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு பணத்தை செந்தில் பாலாஜி மட்டுமா வச்சிருப்பாரு? அதனால செந்தில் பாலாஜி இந்த பணத்தை பார்ட்டி ஃபண்ட் என்று தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கின்றார். அப்போ பார்ட்டி ஃபண்ட் என்றால் செந்தில் பாலாஜியா கட்சி வச்சு நடத்துறாரு. அப்போ கட்சிக்கு தலைவர் யாரு? நம்ம ஸ்டாலின். நம்ம ஸ்டாலின் தான் கை காட்ட போறாரு. எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் நிரபராதின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரா? நான் குற்றவாளி இல்ல, நான் யார் சொல்லு பேச்சு கேட்டு ஆண்ணன் தெரியுமா? அதிகாரிகள் என் பேச்சு கேட்டு ஆண்ணதா சொல்றீங்க, எங்க ஃப்ரெண்டுங்க வச்சு தான் சட்டம்னு சொல்றீங்க. ஆனால் நானும் என் ஃப்ரெண்டும் யார் சொல்லி ஆண்ணன் தெரியுமா அப்படின்னு அழகா செந்தில் பாலாஜி அப்ரூவர் ஆயிட்டு வெளியே வந்துருவார். எனக்கு தெரிந்து அடுத்தது ஸ்டாலின் குடும்பம் அழகா சிக்கிடுச்சு. ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையே தெளிவா சொல்லிடுச்சு, இந்த பணம் எல்லாம் வந்து பார்ட்டி ஃபண்டா தான் கலெக்ஷன் பண்ணிருக்காங்க. அதனால அந்த பார்ட்டியை யாரு ரன் பண்றாங்களோ அவங்களுக்கு சிக்கல் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டாஸ்மார்க்ல குறிப்பிட்ட ஒரு 4 வருஷத்துல மட்டும் இவ்வளவு கோடிகள் கை மாறிக்குன்னா செந்தில் பாலாஜி மட்டுமே அதை வைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல செந்தில் பாலாஜியுடைய தம்பி பேர் வரல, நம்ம செந்தில் பாலாஜி அவங்க ஃப்ரெண்டு பேர் வருது, அதோட டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் பெயர் வருது. ஆனா செந்தில் பாலாஜி தம்பி எப்படி இந்த டாஸ்மாக் ஊழல் இருந்து தப்பிச்சாருன்னு தெரியல. ஏன்னா கரூர் கேங் என்றாலே செந்தில் பாலாஜி தம்பி தானே. எந்த வழக்கா இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவங்க தம்பி 2 பேரும் சேர்ந்து தானே மாட்டுறாங்க. ஆனா என்னமோ தெரியல, இந்த டாஸ்மாக் வழக்குல செந்தில் பாலாஜி தம்பி இன்க்ளூட் பண்ணல. இன்னும் போக போக விசாரிப்பார்கள். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி எதை கக்கணுமோ அதை கக்குவாரு. யாருக்கு ஆபத்து வருமோ அவங்களுக்கு ஆபத்து வரும். ஆனா திமுக தலைமையில் இருக்காங்களே அவங்க கிட்ட கொஞ்சம் செந்தில் பாலாஜி எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா கடந்த கால வழக்குகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி தலைமை குடும்பத்தை காட்டி கொடுக்குற மாதிரி இருந்தா தலைமை குடும்பமானது வேற மாதிரியான முடிவெடுக்கும். நிறைய செய்திகளை பார்த்தீங்கன்னா நம்ம இணையதளத்தில் பார்த்துருப்போம். அதனால செந்தில் பாலாஜி உண்மையாகவே வந்து அப்ரூவர் ஆகிறார்னா அவருடைய உயிருக்குத்தான் ஆபத்து என்று சொல்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். பார்க்கலாம், ஒரு டாஸ்மாக் நிறுவனத்தை வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியிருக்கிறாரு செந்தில் பாலாஜி. அதனால இந்த டாஸ்மார்க்கை ஒட்டுமொத்தமா இழுத்து மூணா நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக ஏழைகளுடைய ரத்தம். எங்கோ உழைத்துட்டு வந்து சோர்வா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டர் வாங்கி குடிக்கிறாங்க தெரியுமா? அதிலிருந்து இவ்வளவு பணங்களும் வந்து புழங்கி இருக்கிறது. ஸோ பாரு வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி நடத்தலை. 2வது பாரை மூடாமைய மூடிட்டேன்னு சொன்னது. 4வது அதிக பாட்டில் கொள்முதல் பண்ணது, அதுவும் ஒரே கம்பெனிலேருந்து கொள்முதல் பண்ணது. 2வது விற்கும்போது பாட்டிலுக்கு MRPயில் விற்காம அதிக விலைக்கு விற்றது. அதே மாதிரி இங்கே பாட்டில் விற்குதோ இல்லையோ விலை உயர்ந்த மதுக்களை கொள்முதல் பண்ணுறது. அதே மாதிரி ஃபாரின் சரக்கை தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்களே இல்லையோ ஃபாரின்லேருந்து சரக்கை இறக்குமதி பண்ணுறது. அப்புறம் ஆட்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்புறம் புதுசாக ஆள் எடுக்கிறது. அப்புறம் வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டுமே டெண்டர் விடுறது. இப்படி எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை பார்க்க முடியுமோ அத்தனையிலும் பணத்தை பார்த்துருக்காங்க படுபாவிங்க. இவங்க எப்படி நேர்மையான ஆட்சியை கொடுத்துருப்பாங்க? ஒரு டாஸ்மார்க்கில் மட்டும் இவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்காங்கன்னா இன்னும் பணம் கொழிக்க வேண்டிய துறை எத்தனையோ இருக்குது. கனிம வளத்துறையெல்லாம் அங்கெல்லாம் கை வச்சா தமிழ்நாட்டினுடைய கடனை இந்த 5 ஆண்டிலே அடிச்சிடலாம் போல இருக்குது. ஆனால் செந்தில் பாலாஜியோட தான் விசாரணை முடியும் என்று சொல்கிறாங்க. ஏன்னா கரூர் சம்பவத்தினால நம்ம முதலமைச்சர்கள் ரொம்பவே அஃபெக்ட் ஆகியிருக்காரு. அதனால செந்தில் பாலாஜி அவர்களை முடிச்சுட்டா போதும், மற்றவங்களை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அவர் நினைக்கிறாராம். அது உண்மையா பொய்யா என்ற விஷயத்த வேற ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாங்க. நன்றி.